வாக்யஜ்ஞேன கல்பதாம். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பவபந்த விமுக்தயே ஸ்வேனைவ யத்னः கர்த்தவ்யः ரோகாதேரிவ பண்டிதைः. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பவபந்த விமுக்தயே ஸ்வேனைவ யத்னः கர்த்தவ்யः ரோகாதேரிவ பண்டிதைः. தஸ்மாத் எனவே, தேர்ஃபோர், இது முடிச்சுட்டார். எங்கிருந்து ஆரம்பித்தது இந்த விஷயங்கள்லாம்? 52வது ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சது. 52லேருந்து பாட ஆரம்பிக்கல இன்னும். அவன் கேட்ட கேள்வி என்ன? பந்தம் என்றால் என்ன, மோட்சம் என்றால் என்னன்னு 7 கேள்வி கேட்டிருக்கான். கோ நாம பந்தः கதமேஷ ஆகதः கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷா கோசாவனாத்மா பரமः க ஆத்மா தயோர் விவேகः கதமே ததுச்சியதாம் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டிருக்கான். ஆனால் அதுக்கு அவனை முதல்ல புகழ்ந்தார். உன்ன மாதிரி முயற்சி பண்ணணும் எல்லாரும். நிறைய பேர் சரியாக முயற்சி பண்ணாமல் வாழ்க்கையில் வீணாக போயின்னு இருக்காங்க. நீ நல்லா முயற்சி பண்ணியிருக்க, உனக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஷாக்கில் சொல்கிறார். நிறைய பேர் இப்படி முயற்சி பண்ணாமல் இருக்கிறார்கள். எனவே வெறுமனை வாயால் சொல்லிகிட்டு இருந்தால் போராது. எனக்கு பணம் வந்துட்டால் நிறைவு வந்துடும், பதவி வந்துட்டால் நிறைவு வந்துடும் சொல்கிற, நிறைவு வர்றதே இல்லை. அதே மாதிரி வேதாந்தத்துலேயும் சில பேர் என்னென்னா உட்காந்து குருக்கிட்ட போய் பொறுமையாக படிக்காமல் எல்லாம் குருவெல்லாம் தேவையில்லை, நானே புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறார்கள். அதெல்லாம் சரி வராது. பொறுமையாக ஒரு குருக்கிட்ட போய் லென்த் ஆஃப் டைம் பார், எங்கள் குருநாதர் லென்த் ஆஃப் டைம் எடுக்கணும். ஒரு உறுதியாக சொல்லிக் கொடுக்குற குருக்கிட்ட படிக்கணும், முறையாக படிக்கணும், நீண்ட நாள் படிக்கணும், உயிரோடு இருக்கிற குருக்கிட்ட படிக்கணும். ஏதோ செத்துப்போன குருக்கிட்ட போயிடலாம். அவர் யாருக்கோ குருவாக இருப்பார். சங்கராச்சாரியர்கிட்ட போய் இப்போ நான் படிக்க முடியுமா? ஆதிசங்கர்கிட்ட போய் இப்போ இருக்கிற குரு, லிவிங் குரு, அவர்கிட்ட போய் தான் நான் படிக்க முடியும். சில பேருக்கு அது ஒரு வியாதி. என்னென்ன நான் எல்லாம் இந்த மாதிரி குருவெல்லாம் நம்ப மாட்டேன். அவர் இருக்கிற காலத்துலேயும் அதே மாதிரி தான் இருந்திருப்பான் நிறைய பேர். இப்படி எல்லா காலத்துலேயும் இப்படி தான் இருக்கான். அவரை குருவாக ஒத்துக்கிறதுக்கு இவனுக்கு இவனுடைய என்னது ஈகோ, இன்டலெக்சுவல் அரகன்ஸ், அது ஒத்துக்காது. அதுக்கப்புறம் புரியும், வாழ்க்கையில் அடிபட்டால் தான் புரியும். இங்கே என்ன சொல்கிறார்? இது வரைக்கும் பார்த்துட்டோம் நாம். 52லேருந்து ஆரம்பித்து 68, 62, 6, இப்போ 16, 17 ஸ்லோகங்கள் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் அவர். தஸ்மாத், தேர்ஃபோர், எனவே, சர்வ பிரயத்னேன, முழு முயற்சியுடன், பவபந்த விமுக்தையே, இந்த பவம்னா சம்சாரம், பந்த விமுக்தையே, இந்த அகங்காரம் மமகாரத்திலிருந்து விடுபடுவதற்காக. சுருக்கமாக நம்ம பாஷையில் சொன்னால் அகங்காரம் மமகாரம், அகப்பற்று புறப்பற்று, ஐ அண்ட் மீ, நான் என்னுடையது, என்னுடையனா மைண்ட், என்னுடையது, என்னுடையது இது அப்படின்னு நினச்சிருக்கோம். நான் என்னுடையது, இந்த அகங்கார மமகாரத்திலிருந்து விடுபடுறதுக்காக ஸ்வேனைவ யத்னஹா கர்த்தவ்யா, பண்டிதைகின்னு இருக்குது. பண்டிதர்களால், அறிவாளிகளால்னு அர்த்தம். பண்டிதைஹி ஸ்வேனைவ யத்னஹ் கர்த்தவ்யா, பண்டிதர்களால் தாங்களாகவே முயற்சி பண்ண வேண்டும். தாங்களாகவே என்னென்னு அர்த்தம்? குருக்கிட்ட போய் படிக்கணும்னு அர்த்தம். தாங்களாகவே என்னென்னு அர்த்தம்? நீங்களே இந்த மாதிரி வாழ்க்கைக்கு வந்து வழி காட்டுங்கோ. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தர்க்கம் தெரியும், மீமாம்சை தெரியும், நானே படிச்சுப்பேன், எனக்கு என்னத்துக்கு குருன்னெலாம் கேட்காதீங்கோ. பண்டிதைஹி
ஸ்வேனைவ யத்னஹா கர்த்தவ்யா. எக்ஸாம்பிள் சொல்கிறார். ரோகாதேஹே இவ, நோய் முதலான வியாதி வந்துட்டால், நமக்கு வியாதி வந்தால் மருந்து யார் சாப்பிடுவா? நம்ம தான் சாப்பிடணும். ரோகாதேஹே இவ. இவர் எழுதுகிறார், யஸ்மாதேவம் ஸ்வீய பந்தா அந்நேன நிவர்த்தயித்தும் ந சக்கியத்தை. என்னுடைய கட்டை நான் தான் அவுக்கணும். என்னுடைய மனசில் போட்டிருக்கிற நாட்ஸ், என்னுடைய மனசில் நான் தப்பு தப்பாக நாட்டு போட்டு வச்சுட்டுருக்கேன். நிறைய கயிறை போட்டு கட்டி வச்சுருக்கேன் மனசில். அதெல்லாம் நான் தான் நீக்கணும், இன்னொருத்தன் நீக்க முடியாது. எனக்கு நிறைய பேர் பக்கத்தில் இருந்து அட்வைஸ் பண்ணலாம், டீச் பண்ணலாம். பட் நான் தானே அதை அசிமுலேட் பண்ணி ஆகணும் அந்த விஷயத்தை. அந்நேன நிவர்த்தயித்தும் ந சக்கியத்தை. ஸ்வேனாப்பி, அப்போ சொல்கிறார், ஸ்வேனாப்பி ஸ்வாதன சதுஷ்டய சம்பத்தி மதா குரும் உபசத்ய தன் முகதா வேதாந்தான் ஸ்ருத்வா ததர்த்தம் மத்வா நிதித்தியாஸ்ய நிர்விகல்பக நிஷ்டயா பிரம்மதத்துவம் ஸ்புடம் அபகமிய மோக்தவ்யம் ந கேவலம் பாஹ்ய சப்தாதிபிஹி முக்தி சித்தியத்து தஸ்மாதித்யர்த்தா. இந்த தஸ்மாதுக்கு அர்த்தம் சொல்கிறார். அதனால் என்ன பண்ணணும்? சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைஞ்சு குருக்கிட்ட போய் அவர் முகமாக வேதாந்தத்தை படித்து அதை மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி அதை நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனத்தை அடைஞ்சு பிரம்ம தத்துவத்தை ஸ்புடமாக தெரிஞ்சுக்கணும். வெறுமனை உட்காந்து அங்கேயும் கதை பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தால் போகாது. ஏதோ சந்தியானம் பண்ணிவிட்டு ஏதோ பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தால் போகாது. இதுக்கு வரணுங்கிறார். கர்மாவே பண்ணிட்டு அதிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, சும்மா கதை பேசின்னு இருக்கக்கூடாது, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேர்ஃபோர் ஆக ரோகாதேகேன்னு இருக்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார். ரோகம்னா வியாதி, அப்புறம் இன்னொன்று க்ஷுத்து பிபாசா, தாகம் எடுத்தால் நான் தான் தண்ணி குடிக்கணும், பசி எடுத்தால் நான் தான் சாப்பிடணும், எனக்கு நோய் வந்தால் நான் தான் வைத்தியர்கிட்ட போய் குணம் பண்ணிக்கணும். அது மாதிரி இவர் அதை சொல்கிறார். விமுக்தையே யதா அகத ஸ்வீகார. இந்த பிரயத்தனேன எத்தனஹான்னு 2 தரம் போட்டிருக்கு ஸ்லோகத்தில். இது 2 சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியங்கிற. ஏவம் அர்த்தா யுக்தா இதி பாதி. ஏன்னா சர்வ பிரயத்தனேன எத்தனஹா கர்த்தவியாங்கிறார். சர்வ பிரயத்னா கர்த்தவியா சொன்னால் போராதோ? சர்வ பிரயத்தனேன எத்தனஹா கர்த்தவியானா எல்லா வகையிலையும் அர்த்தம். எல்லா வகையிலும் எல்லாத்தையும் விட்டுட்டு பண்டிதர்கள் அறிவாளிகளால் இந்த காரியம் செய்யப்பட வேண்டும். நம்ம வீட்டை விட்டு வரோம் மோட்சம் அடையணும்னு, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வெளில போகாத, கல்யாணம் பண்ணிக்கோ, குடும்பம் நடத்து, எல்லா கதையும் சொல்லின்னு இருப்பாங்க. இவங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் இருக்க போகிறதில்ல, நானும் இருக்க போகிறதில்ல. இவங்க சொல்கிற வார்த்தைக்கு யார் ரியாலிட்டி கொடுக்கறது? இந்த ஃபாதர் மதரோ ஃபேமிலியோ ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதில்ல, நானும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதில்ல. இவங்களுக்கு என்னமோ ரொம்ப நாள் இருக்க போகிற மாதிரி நீ ஃபேமிலி ரன் பண்ணுன்னு நம்மளை சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சிருத்து இதெல்லாம் வந்து நிற்காதுன்னு. அவங்களுக்கு அது தெரியாது, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியாது நம்மளே சாஸ்வதம் இல்லைன்னு. நீயே நிலச்சிருக்க போகிறதில்ல, நிலச்சிருக்காத என்ன போய் நீயே பிடிச்சிக்கிற அப்படின்னா என்னமோ பேசுகிறியேப்பா ஒன்றும் புரியலையேன்னா அது புரியாது. நீ சாகிற போது தான் உனக்கு புரியும். அதுக்கு வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும்? என்ன பகவான் கூப்பிடுறார், நான் மோட்சத்துக்கு போகிறேன், பை பை, அவ்வளோதான். உனக்கு நெஞ்சு கல்லா? எனக்கு என்ன பிரியத்துக்கு என்ன பஞ்சம்? அன்புக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஆனால் முட்டாள்தனமாக வாழ முடியாது. அன்பாக இருக்கிறது வேறு, முட்டாள்தனமாக வாழ்கிறது வேறு. கொஞ்சம் கடினம்தான் புரிகிறது. அதனால் இதுதான் முக்கியம், அது முக்கியம் இல்லை. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பவபந்த விமுக்தயே ஸ்வேனைவ யத்னः கர்த்தவ்யः ரோகாதேரிவ பண்டிதைः. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன
பவபந்த விமுக்தயே ஸ்வேனைவ யத்னः கர்த்தவ்யः ரோகாதேரிவ பண்டிதைः.